அதாவது தைராய்டு ஹார்மோன் வந்து பாத்தீங்கன்னா குறைந்து போயிருக்கும். அதை வந்து நல்ல ஸ்டிமுலேட் பண்ணி கொண்டு வரக்கூடிய தன்மை வந்து இந்த மந்தாரையோட பட்டைக்கு வந்து இருக்கு. ஸோ இது எந்த இதுல இருக்கும் அப்படின்னா ஹைப்போதைராய்டு. ஹைப்போதைராய்டுல தான் T3 T4 ஹார்மோன்ஸ் கம்மியா இருக்கும். அதை அதிகரிக்கிறதுக்காக இந்த TSH தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படியே ஒரு ப்ரெஷர் போடுறது. அந்த ப்ரெஷர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த TSH ஹார்மோன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். 5க்கு மேல 6, 7, 9, 10, 11, 12. நம்ம என்ன நினைப்போம், இது வந்து தைராய்டு அதிகமா இருக்கணும். உங்க ஹார்மோன் கம்மியா இருக்கு. அதை சீர் பண்றதுக்காக இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் மெனக்கெடுது. அதுக்கு இந்த மந்தாரப்பட்டை நல்ல பலன் தரும். ஸோ இது வரைக்கும் நான் எந்த தைராய்டுக்கும் மெடிசின் எடுக்கல. இப்பதான் பார்த்தேன் 7, 8, 9ன்னு இருக்கிறவங்க இந்த மந்தாரைப்பட்டை நாட்டு மருந்து கடைகள்லயும் கிடைக்குது. பக்கத்துல மந்தாரை கிடைச்சா கூட ஃப்ரெஷ் பட்டையும் யூஸ் பண்ணலாம், காய்ந்த பட்டையும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ் பட்டையா யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 6 கிராம் வந்து எடுத்துக்கணும். காய்ந்த பட்டை அப்படின்னா அதை பவுடர் பண்ணி 10ல இருந்து 15 கிராம். ஸோ இதை எடுத்து என்ன பண்ணணும்னா 500 ml தண்ணீர் ஊற்றணும். ஊற்றி நல்லா பாயில் பண்ணி கொதிக்க வச்சு 150 ml வந்தோடனே வடிகட்டி காலை மாலை 2 வேளை தொடர்ந்து வந்து வெறும் வயிற்றுல வந்து குடிக்கணும். எவ்வளவு நாள் குடிக்கணும் அப்படின்னா 2 மாதங்கள் இல்ல 3 மாதங்கள். நீங்க இந்த 2 மாதம் 3 மாதம் எடுக்கிறதுனால இதோட உணவு முறையும் சீராகிறதுனால ஒன்னும் உங்க தைராய்டு அப்நார்மல் லெவலுக்கு வந்து போக போறது கிடையாது. இதனுடன் நல்லா ஒரு ரிலாக்ஸ்டா இருந்துட்டு இந்த குடிநீரை 2 வேளை குடிங்க. ஒரு சேஞ்சஸ் தெரிய அட்லீஸ்ட் நமக்கு 2 months ஆகுது ஆகும். 2 months கழிச்சு உங்களுடைய நீங்க TSH லெவலை எடுத்து பாருங்க. TSH மட்டும் பார்க்காதீங்க, FT3 FT4 எடுத்து பாருங்க. நல்ல ஒரு மாற்றம் வந்து தெரியும்.